அனைவருக்கும் வணக்கம். தியாகதுர்கம் CRI பம்ப்ஸ் டீலர் மகேஷ் எலக்ட்ரிக்கல்ஸிலிருந்து நான் உங்கள் பாலா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மோட்டர் வந்து CRI பம்ப்ஸ்னுடைய 10 HP 6 ஸ்டேஜ் மோட்டர். இது வந்து கிணத்து மோட்டர் தான் இது. இன்றைக்கி இந்த மோட்டர்னுடைய அன்பாக்சிங் அண்டு ஃபிட்டிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து அந்த மோட்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய இமேஜ் இது. இந்த மோட்டருடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 4 feet ஹைட்டு. வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். எல்லா CRI மோட்டர் பம்புமே சரி நமக்கு வந்துட்டு காட்டன் பாக்ஸ் இல்லை உட்டன் பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும். எதுவுமே வந்து பேக்கிங் இல்லாமல் வராது. அதே போல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த லேபிள் வந்து எல்லா மோட்டர்லேயுமே CRIயில் வந்துடும். காரணம் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே இந்த லேபிளில் வந்துடும். மோட்டர் என்ன HP, என்ன கிலோவாட்டு, அண்ட் தென் என்ன சீரியல் நம்பர், அதனுடைய MRP ப்ரைஸ் என்ன, அது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும். இந்த மோட்டர் வந்து 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ள மோட்டர். அதையும் நீங்கள் இப்போ அந்த லேபிள்லே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் வந்து இந்த கேஸ் மேலே வந்து எழுதிருக்கு பாருங்கள், அது வந்து இந்த மோட்டர்னுடைய சீரியல் நம்பர் அண்ட் தென் மாடல் நம்பர் ரெண்டுமே அது. இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்ருக்கோம். பெரும்பாலும் வந்துட்டு எல்லாருமே கிணத்து மோட்டர் வந்து மோட்டர் அண்ட் பம்ப் வந்து ஒன்றா இருந்து தான் பார்த்துருப்பாங்க, வெர்டிகல் மோட்ரு. இது வந்து தனித்தனியாக இருக்குதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். காரணம் என்னென்னா இது வந்து ஹையர் HP, இது அதாவது 10 HP 6 ஸ்டேஜ் அப்படின்னும் போது இதனுடைய மோட்டருனுடைய ஷாஃப்ட்டும் சரி பம்புனுடைய ஷாஃப்ட்டும் சரி ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே மோட்டர் பம்ப் வந்து உங்களுக்கு ஒன்றாவே வந்துருந்ததுன்னா இப்போ மோட்டர் பம்பினுடைய ஷாஃப்ட் வந்து இவ்வளோ ஹெவியாக உங்களுக்கு வந்து கிடைக்காது. நமக்கு ஹையர் HP போகும்போது இது போல் தான் வந்துட்டு இருக்கும். அதே போல் இது வந்து ஸ்டார் டெல்டா. இது காரணம் என்னென்னா ஹையர் HP போகும்போது நமக்கு வந்து லோ வோல்டேஜ்லேயும் நமக்கு வந்து ஈஸியாக மோட்டர் ரன் ஆகணும் அப்படின்னா ஸ்டார் டெல்டா எடுக்கிறது தான் வந்து பெட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷாஃப்ட் மேலே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்குன்னா அந்த ஷாஃப்ட் வந்துட்டு எந்த ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர்னுடைய வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 90 kg இது. அண்ட் தென் பம்பினுடைய வெயிட் வந்து 70 kg. டோட்டலாக வந்துட்டு நமக்கு வந்து இந்த மோட்டர் பம்பினுடைய வெயிட் வந்து 160 kg இது. மோட்டரில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 170 kg இந்த மோட்டர் பம்பு. இது தனியாக கொடுத்துருக்கிறது இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒன்றாவே இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து தூக்க முடியாது. நமக்கு இந்த உட்டன் கேஸ் பிரிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு. மற்றபடி ஃபிட்டிங்லாம் வந்து வித்தின் 5 minutesல நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக பாடி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுது. ஃபுல்லுமே வந்து CI பாடி தான். அதனால் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குது, தோர் தண்ணியாக இருக்குது, நம்ம அதெல்லாம் எதை பற்றியும் கவலையப்பட தேவையில்ல. பாடி வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, லாங் லைஃப் கிடைக்கும். அதே போல் எல்லா CRI மோட்டர்லையுமே பார்த்திங்கன்னா அந்த மோட்டரில் வந்து இந்த நேம் பிளேட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது இருக்குது, அண்ட் தென் B சர்டிஃபிகேட் உள்ளது இருக்குது. இது வந்து 46% வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி கிடைக்கும், அதனுடைய டீட்டெயில் இருக்குது. அதே போல் வந்து டோட்டல் ஹெட்டு எவ்வளோ, LPS எவ்வளோ, எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இந்த நேம் பிளேட்லேயே வந்துடும். இது வந்து பம்ப். இது 2.5 inch டெலிவரியில் வந்து நமக்கு இந்த பம்பு கிடைக்கும். 6 ஸ்டேஜ் இந்த பம்ப் இது. அதே போல் பம்ப்லேயும் ஒரு நம்பர் பிளேட், இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாமே வந்து கிடச்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா மோட்டர்லையும் சரி பம்புலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே தனித்தனியாக சீரியல் நம்பர் வந்து பாடியிலே வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரும். இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு வந்து இந்த ஷாப்பில் இருக்கிறது வந்து அது வந்து ஸ்க்ரூ காடி. அது எல்லா மோட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா கீ காடி மட்டும் தான் கொடுப்பாங்க, அதாவது வந்து காற்று காடி மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரூ காடியும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகிறதுக்காக வந்து 2 இது நமக்கு கொடுத்துருக்காங்க. பம்பினுடைய ஷாஃப்ட்டும் நமக்கு ரொம்ப ஹெவியானது, மோட்டர்னுடைய ஷாஃப்ட்டும் ரொம்ப ஹெவியானது, அதுக்காக தான் அது போல் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் அண்ட் பம்பை வந்து கப்புள் பண்ணுறோம். இந்த பம்பை மட்டும் நாங்கள் 4 பேர் சேர்ந்து தூக்கணும், அவ்வளோ வெயிட்டு. பட் ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் ஒரு 5 HP ஓப்பன் உள்ள CRIயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டோட்டல் வெயிட்டே வந்து 70 kg தான் இருக்கும். பட் இந்த பம்பினுடைய வெயிட் மட்டும் உங்களுக்கு 70 kg இது. அவ்வளோதான், ஃபிட்டிங் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அந்த அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. மற்றபடி மோட்டர் அண்ட் பம்பை வந்து நம்ம கப்புள் பண்ணுறதுக்கு வித்தின் 5 minutesல நமக்கு வேலை முடிஞ்சுது, பக்கா. அந்த வந்து அஸ்யூஷுவல் தான். எப்பயுமே வந்து நமக்கு இந்த மோட்டர் அண்ட் பம்ப் வந்து தனித்தனியாக இருக்க இதை வந்து ஃபிட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து நெட்டை வந்து டைட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் வந்துட்டு ப்ளே இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு நம்ம வந்து அந்த ஷாஃப்ட் வந்து தூக்கும்போது அது வந்து ஈஸியாக வந்து மேலே ஏறி இறங்கணும். அதே போல் வந்து கையால் சுற்றும் போது அந்த மோட்டர் அண்ட் பம்பினுடைய ஷாஃப்ட் வந்து ரெண்டும் நமக்கு ஈஸியாக சுற்றணும்.
அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரீயாக ரன் ஆகும். நம்ம நெட்டு வந்து ஆப்போசிட்டில் டைட் பண்ணாமல் நம்ம ஒரு சைடு ஏர்மாராக டைட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது சுற்றாது, நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துரும். அதனால் கரெக்டாக எப்பயுமே அதை பார்க்கணும். இதை பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இந்த மோட்டர் பம்பனுடைய டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 4 ஃபீட். இது நிறைய பேர் இது போல் தனியாக பார்த்துருக்கவே மாட்டாங்க. நல்லா பாருங்கள். இதை இந்த கஸ்டமர் வந்து இந்த மோட்டர் வந்து எதுக்காக வாங்கியிருக்காருன்னா 20 கஜம் கிணத்துல இறக்கி 4 கிலோமீட்டர் தண்ணி தள்ளணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்காரு இவர். பைப் லைனில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் வந்து கிணத்துக்கு வெளியே தண்ணி விட்டு பார்த்துருக்காரு. அதனுடைய இமேஜும் பின்னாடி வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.